என்னைக்கு ஒரு நாடு தன்னோட சொந்த முடிவுல இருந்து வேற நாட்டோட கட்டாயத்தால முடிவெடுக்குதோ, அந்த நாட்டுக்கான எதிர்காலம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னே வச்சுக்கலாம். அதுதான் உக்ரைன் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. களத்துல இவர்களுக்கு ஆயுத பற்றாக்குறை, ஆட்கள் பற்றாக்குறை. வேற என்ன வேணும்னாலும் ஃபில் பண்ணி ஆப்போசிட்ல பற்றாக்குறைன்னு எழுதிக்கலாம். அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. சரி, இவ்வளவு நிலைமை மோசமானதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஏரியாவ ஹோல்ட்ல வச்சுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. எங்க உக்ரைனுக்குள்ள தடுத்து ஹோல்ட்ல வைக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது ரஷ்யாவுக்குள்ள பெரிய படைகள் அனுப்பினார்கள். அதுவும் மிகப்பெரிய ஃபெயிலியர் தான். ஆனா உக்ரைன கேட்டோம்னா என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா, ரஷ்யாவ உக்ரைனுக்குள்ள அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றக்காக ரஷ்யாவுக்குள்ள நாங்க ஆட்கள நிறுத்தினோம் அப்டின்னார்கள். இப்ப ரஷ்யாவுக்குள்ள ஆட்கள நிறுத்தினதுக்கு அப்புறம் ஃபெயிலியர் வந்தா என்ன பண்றது? புத்திசாலி பையன் பின்வாங்கி ஓடி போவான். ஆனா, இங்க உக்ரைன் வந்து அமெரிக்காவோட எண்ண ஓட்டத்த தான் பிரதிபலிக்குது. அதனால இப்ப ரஷ்யாவுக்குள்ள உள்ள ஒரு படைகள் யுத்தம் நடக்கக்கூடிய இடத்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணோம்னா, டீப் இன்சைட் ரஷ்யாவ தாக்கணும். இதுதானே அடுத்த ஸ்ட்ராட்டஜி. இது ஊரறிஞ்ச விஷயம் தான். அதனால தான் ரஷ்யா எவனாச்சும் ஏவுகணைகள் குடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லி மிரட்டுச்சு, எச்சரிக்கைலாம் விடுத்துச்சு. ஆனா அதையும் மீறி ஆளில்லா விமான தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமாச்சு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, 150க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானத்த ரஷ்யாவுக்குள்ள ஏவுச்சு உக்ரைன். இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை தான். வழக்கமா இவ்வளோ பெரிய எண்ணிக்கைய ரஷ்யா தான் உக்ரைனுக்குள்ள ஒரு பெரிய படமா காட்டும். ஆனா உக்ரைன் காட்டுச்சு. சாதிச்சுச்சா அப்படின்னு கேட்டா, பெரிய அளவு சேதாரங்கள் இல்ல. எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ணிட்டார்கள். கடந்த 1ஆம் தேதி நடந்த தாக்குதல். ஆனா அதே மாரியான பேட்டர்ன் திருப்பியும் ரிப்பீட் தான். இப்ப அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 130 தாண்டி இருக்கு. அந்த அளவு எண்ணிக்கை. ஆனா இந்த தாட்டி எல்லாமே நியூட்ரலைஸ் ஆக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. பாதிக்கும் மேற்பட்டது தான் நியூட்ரலைஸ் ஆயிருக்கு. அதாவது 80, 85 அப்படிங்கிற ரேஞ்சில தான் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கார்கள். மத்தெல்லாம் டார்கெட்ட ரீச் பண்ணியிருக்கு. இல்ல தப்பான டார்கெட் என்னமோ ஒண்ணு ரஷ்யாவுக்குள்ள உள்ள பில்டிங்ல மோதி வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான். இதுல உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கு. இதுல இந்த டீப் இன்சைட் அப்படிங்கிறது தலைநகர் மாஸ்கோவையும் குறி வச்சு தான் அங்கேயுமே பல ஆளில்லா விமானங்கள் 2 பில்டிங்கும் அங்க சேதாரமாயிருக்கு. பில்டிங்ல போய் வெடிக்குது. மொத்த பில்டிங்கும் இடிஞ்சு விழுகுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த பர்ட்டிகுலர் ஃப்ளோர்கள் சேதமாகுது, தீ பிடிக்குது, தீ அணைக்கிறார்கள். இதையும் தாண்டி ஒரு சின்ன பொண்ணு இறந்துருச்சு அப்படிங்கிற செய்தியையும் சொல்லியிருக்கார்கள். இது ரஷ்யாவுக்கு ஒரு பேரதிர்ச்சி அப்படின்னாலும், இந்த அதிர்ச்சிக்கு இப்ப வைத்தியம் பார்த்தாகணும், மருந்து போட்டாகணும். அதுக்கு உக்ரைனுக்குள்ள தாக்கியாகணும். உக்ரைனை ஏற்கனவே கிளச்சு போட்டாச்சு. இதுக்கு மேல தாக்கணும் அப்படின்னா, ஜெலன்ஸ்கிய புடிச்சு தாக்குனா தான் உண்டு அப்படிங்கிறதா, அத நோக்கி ரஷ்யா நகரும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, அவர்கள் ஒட்டுமொத்தமா தலைநகருக்கு வரக்கூடிய விமானத்தை எல்லாம் ரத்து பண்ணியிருக்கார்கள். ஏறக்குறைய அந்த ஒரு ஏர்போர்ட்ட ஷட் டவுனே பண்ணியிருக்கார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப நிலைமை சீரியஸா தான் எடுத்துட்டு போறார்கள். பல இடங்கள்ல உஷார் நிலைக்கு கொண்டு வந்திருக்கார்கள். பல இடங்கள்ல போக்குவரத்தையே தடை பண்ணியிருக்கார்கள். இந்த மாரி பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள செய்கிறார்கள். எப்ப 1ஆம் தேதி, 10ஆம் தேதி 10 நாட்களுக்குள்ள அப்படின்னு ஒரு பெரிய தாக்குதல நடத்தி காட்டியிருக்கு உக்ரைன். இதுக்கான பதிலடி ரஷ்யா குடுக்கும்போது விரிவா பார்ப்போம். அதே சமயம் களத்துக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். நாள்தோறும் அதாவது ஒரு நாளைக்கு 100 அடி அப்படின்னு ஆரம்பிச்ச ரஷ்யாவோட முன்னேற்றம், அடுத்து ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர், பல கிலோமீட்டர், பல செக் போஸ்ட்டுகள், 1 கிராமம். இப்ப எங்க போயிருக்கு அப்படின்னா, அடுத்த கட்டமா 4 கிராமங்கள்லாம் போயி, இப்ப ஒரே நாள்ல 4 டவுன் அப்படின்னு மாறிப்போச்சு. அந்த அளவுக்கு வேகம் எடுக்க ஆரம்பிக்குது ரஷ்ய படைகள் உக்ரைனுக்குள்ள. ஒரே நாட்கள்ல பல இலக்குகள் ரஷ்யா கைவசம் வருது. இன்னும் சொல்லப்போனா யுத்தம் அப்படிங்கிறது பல வருஷமா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்படி ஒரே நாள்ல 4 டவுன பிடிச்சிட்டோம் அப்படின்னு ரஷ்யா இதுவரை அறிவிச்சதே இல்ல. இப்ப அறிவிக்கிற அளவு அங்க நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டே இருக்கு. அடுத்த கட்டமா பிடிக்கிறக்கு இடமே இல்ல. அதாவது அவர்கள் முதல் கட்ட வச்ச டார்கெட்ட ஃபுல்ஃபில் பண்ணிருவோம் அப்படிங்கிற நிலைமை வந்ததுக்கப்புறம், அடுத்த கட்ட டார்கெட் அப்படிங்கிறது பஃபர் ஜோன் தான். இது எல்லாம் யுத்தம் போய்க்கிட்டு இருந்தா. ஆனா யுத்தம் இப்ப ரஷ்யாவுக்குள்ள போகும்போது, ஆளில்லா விமான தாக்குதல் நடக்குது. முதல் கட்ட தாக்குதல் பெருசாகும்போதே என்ன ஆச்சு? அதாவது ரஷ்யாவுக்குள்ள படைகள் அனுப்பி தாக்கும்போதே என்னாச்சு அப்டின்னா, ரஷ்யர்கள் மனசுல ஒரு போர் வெறி உண்டாச்சு. அது ஆட்கள் ராணுவத்துல ஆட்கள் சேர்றதோட எண்ணிக்கைய கணிசமா கூடுச்சு. எப்ப? அப்பவே. அதுக்கப்புறம் ஒரு பெரும் தாக்குதல் இந்த 1ஆம் தேதி நடந்துச்சு. ஆனா எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணனால, ஒரு கோவம் மட்டும் மனசுல இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. ஒரு பெரிய தாக்குதல், அந்த தாக்குதல்ல பாதிப்புகளும் இருக்கு. ஏறக்குறைய உயிரிழப்பு வரையுமே போயிருக்கு.
ஏர்போர்ட்டை ஷட் டவுன் பண்ணியிருக்கார்கள், போக்குவரத்தை மாத்தியிருக்கார்கள். இந்த மாதிரி லிஸ்ட் போய்க்கிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய நகரங்களை குறி வச்சிருக்கார்கள். 80, 85 ஆளில்லா விமானத்தை நியூட்ரலைஸ் பண்ணியும் தாக்கம் இருக்கு அப்படிங்கல அவர்கள் மனசுல இன்னமும் வெறி ஏறும். ரஷ்ய அதிபர் அணு ஆயுதத்தை போட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கு ரஷ்யர்கள் ஒத்துழைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மூடு இப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க செட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ரஷ்யாவோட அணு ஆயுத கொள்கை ரஷ்யாவுக்கு ஆபத்து, ரஷ்யர்களுக்கு ஆபத்து, ரஷ்ய அணு ஆயுதத்துக்கு ஆபத்து, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் இப்ப அந்த கொள்கையெல்லாம் நாங்க மாத்துறோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு கை மீறி போகும் அப்படின்னு நினைச்சிருச்சு கிரெம்ளின் அப்படின்னா கட்டாயம் அணு ஆயுதத்தை வெளியில எடுக்கலாம். இல்ல அமெரிக்க எலெக்ஷன் வரை பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவும் எடுக்கலாம். ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரையும் உக்ரைனை பலி கொடுக்கணும் அப்படின்னே முடிவு பண்ணிட்டார்கள் அப்படின்னு தான் தோணுது. எலெக்ஷன் வரை இழுத்துக்கிட்டு போறதுல கூட பைடனுக்கு விருப்பம் இல்ல. அவர் ஆட்சி காலத்துல ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிருவோம். அடுத்து வர அதிபர் கேரி ஆகிக்கட்டும். எல்லாமே நம்ம பேர்ல இருக்கட்டும்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரோ என்னமோ. ஒரு பெரும் யுத்தத்தை நோக்கி உக்ரைனை தள்ளுறார். ஆனா பேக்கப் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா அதுவும் தெரியல. ஏன் அப்படின்னா முழு ஃபோக்கஸையும் காசால தான் வச்சிருக்கார்கள். காசாக்கு அடுத்து ஆசிய பகுதியில தான் வச்சிருக்கார்கள். இது 2 வெளிப்படையா தெரிஞ்சது. தெரியாம அமெரிக்காவோட வார் மிஷின் எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுதோ அது வெடிக்கும் போது தான் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில உக்ரைனுக்குள்ள ஒரு பெரும் அணு ஆயுத யுத்தத்தை கொண்டு வர அமெரிக்கா திட்டம் தீட்டுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு வெளிப்படையா தெரியுது. ஆனா அது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா உலகம் தாங்காது அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை.